ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை பிரியாணி. அதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வெந்தயக்கீரை 2 கட்டு எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி இங்கே ரெடியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன தேவைங்க, இது பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். நம்ம தேங்காய் பால் வந்து ஒரு தேங்காய் அப்படியே எடுத்துக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி தேங்காய் பால் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு புதினா, சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், கருவேப்பிலை தேவை. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம 3 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு இருக்குது அரைச்சிக்கிறதுக்கு. தாளிக்க கடுகு, உப்பு, தேவைக்கேற்ப உப்பு, நம்மளுக்கு மஞ்சத்தூள், எண்ணெய். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கறி மசாலா கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்ட்டுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கோம். அரைக்கும் போது நம்ம பட்டை லவங்கம் தவிர்த்துட்டு நம்ம கறி மசாலா சேர்த்திக்கலாம். இது நம்மளே வீட்டிலே அரைச்சது, ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். தேவைக்கேற்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கோங்க பிரியாணிக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். வெந்தயக்கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப குளிர்ச்சி தன்மை கொண்டது வெந்தயக்கீரை. வெந்தயக்கீரை குழம்பாவோ இந்த மாதிரி பிரியாணியாவோ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உடம்புல மாற்றம் தெரியும். அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மிக்சியில் இஞ்சி பூண்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பட்டை லவங்கம் சோம்புலாம் தவிர்த்துடலாம். அதுதான் நம்ம பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புதினா சேர்த்திக்கலாம். புதினா சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். எண்ணெயில் சின்ன வெங்காயம் நல்லா வணங்கணும். அதிகமாக இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. குழம்புக்காக இருந்தாலும் சரி, பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் வணங்கினா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் சாப்பிடும் போதே நல்லாயிருக்கும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி இஞ்சி பூண்டு புதினா எல்லாம் நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டோம். மிளகாய் நீங்கள் எந்த அளவுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாய் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். வரமிளகாயும் சேர்த்திக்கலாம். பிரியாணின்னா பச்சை மிளகாய் சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி வணக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு இந்த நம்ம அரைச்ச விழுது நல்லா வணங்கிடும் அந்தளவுக்கு உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நல்லா வணங்கிட்டுருக்கு. இந்த வணங்கி திரிஞ்சு எண்ணெய் திரிஞ்சு மேலே தெரியணும். இப்போ நம்ம சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். நீங்கள் வெந்தயம் எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நீங்கள் சேர்த்துக்குவீங்களோ அந்தளவுக்கு நம்ம உடம்பு குளிர்ச்சி கிடைக்கும். ரொம்ப சூடால் அவதிப்படுவாங்க நிறைய பேர். அப்போ இந்த வெந்தயத்தை ஊற வச்சு வெறும் வயிற்றில் காலையில் விழுங்கினாலே போதும், நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும். வயிறு வலி இருக்கவங்க கூட அதிகமாக பாருங்கள் சேர்த்திக்குவாங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் வெந்தயம் விழுங்க முடியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெந்தய கீரை கூட சேர்த்திக்கலாம். ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு. சூடை இது சீக்கிரமாகவே தணிச்சிரும். நல்லா வணங்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்மளுக்கு வணங்கணும். இப்போ நம்ம கல்லுப்பு சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்திக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா மாதிரி வணக்கி விடுங்க. தூளுப்பு கூட போட்டுக்கலாம். ஆனால் கல்லுப்பில் கண்டிப்பாக ஒரு ருசி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வேறு விதமாக டேஸ்ட்டு கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வரணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறத சேர்த்திக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கட்டும்.
நான் சொன்ன மாதிரி பட்டை லவங்கம்லாம் நான் அரைச்சிக்கல, சில பேர் அப்படியே போடுவாங்க. நான் அரைச்சிக்குவேன், எப்பயுமே வந்து பிரியாணியில் அரைப்பேன். இப்போ வந்து இது வந்து வெந்தயக்கீரை பிரியாணிங்கிறதால நான் அரைக்காமல் அப்படியே நான் அரைச்சி நல்லா அரைச்சி நாங்களே பொடி செஞ்சு வச்சுருக்கோம். அதாவது கறி மசால் அது நாங்கள் சேர்த்திக்கிறோம். இப்போ நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும், பலப்பலன்னு இருக்கும் சாப்பாடு கூட. இப்போ நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நான் சொன்ன மாதிரி கறி மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கறி மசாலா சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் இல்லை அதுக்கு மேலே கொஞ்சமாக. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப்னு இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணங்கிடுச்சு. இந்தளவுக்கு நம்மளுக்கு வணங்கியிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளுக்கு வெந்தயக்கீரை. அதை சேர்த்திக்கலாம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நல்லா வணங்கணும். எந்தளவுக்கு நாங்கள் வணக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நம்மளுக்கு கூடுதல் டேஸ்ட்டு. இப்போ நம்ம வெந்தயக்கீரையை சேர்த்திக்கலாம். நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க. குழந்தைங்க கூட அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரையை போட்டு இப்போ நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கட்டும். பெங்களூர் சைடெலாம் இது அதிகமாக செய்வாங்க, இந்த முறையில் செய்வாங்க. மென்தே பாத்துன்ட்டு கீரை எவ்வளோ கீரை போட்டோம், ஆனால் பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, சமையல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மெஷர்மெண்ட் நம்ம போடுறது, நம்ம பொருள் போடும்போது மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் அரிசி ஊறிட்டுருக்கு. நம்ம ஒரு டம்ளர், இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன் நான். நம்ம இப்போ தேங்காய் பாலுக்கு அரைச்சி வச்சுருக்கோம், அதை வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 1.5 டம்ளர்னால் 3 டம்ளர் தண்ணி நம்ம ஊற்றணும். ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் வீதம் கண்டிப்பாக ஊற்றணும். தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துறதால ரொம்ப டேஸ்ட் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். தேங்காய் பால் நம்ம அளந்து ஊற்றிக்கலாம். இங்கே தேங்காய் பால் வந்து எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 டம்ளர் நம்மளுக்கு வந்தது. நம்ம 3 டம்ளர் நம்ம இப்போ ஊற்றிக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தேங்காய் பால் பத்தாததுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி அளந்து ஊற்றியாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம இப்போ அரிசி போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன், 1.5 டம்ளர் அரிசி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சமாக தான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரிசி ஊற போட்டு செஞ்சுக்கோங்க. நம்ம அரிசியை சேர்த்திக்கலாம். இப்போ அரிசி ஊறின வரைக்கும் சாதம் நல்லாயிருக்கும், நல்லா வந்து பலபலன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி அரிசியை சேர்த்திக்கோங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியது தான். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம குக்கர் மூடி இப்போ மூடி வைக்க போகலாம். இந்த லப்பர் போடும்போது தண்ணியை நினச்சிட்டு போடுங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு போடும்போதும் சரி. தண்ணி வந்து வெளியில் வராது, நல்லா கரெக்டாக போடணும். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம்.
முடிச்சுட்டு வெயிட் போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான நம்மளுக்கு வெந்தயக்கீரை பிரியாணி ரெடி ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 விசில் விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம வெயிட் எடுத்துடலாம். கேஸ் போனதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியது தான். பாருங்கள் எந்தளவுக்கு வந்திருக்கு நம்மளுக்கு வெந்தயக்கீரை பிரியாணி. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சூடாக பரிமாற வேண்டியது தான். ரொம்ப ஹெல்த்தியானது. நாங்கள் கீரை ரொம்ப ஹெல்த்திங்கிறதால 2 கட்டு சேர்த்திக்கிட்டேன் நான். நீங்கள் வேணும்னா 1 கட்டு கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்கீரையாக இருந்தாலும் சரி, வெந்தயமாக இருந்தாலும் சரி, கசப்பாக இருக்கும். ரொம்ப கசப்பாக இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். இந்த கீரை நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா அந்த கசப்பு உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் அந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா கசப்பாக இருக்குன்னு நினைக்க வேணாம், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.